ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டாக்டர் ஷீத்தோட இந்தியன் ஸ்கின்கான செரமிட் அண்ட் வைட்டமின் சி சன்ஸ்க்ரீன் SPF 50. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மற்ற சன்ஸ்க்ரீனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்பெஷலி ஃபார் க்ளோ அண்ட் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் பெனிஃபிட்டுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கின் கேர் அண்ட் சன்ஸ்க்ரீன் காம்போ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து வைட்டமின் சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அண்ட் க்ளோ பண்ணும். அடுத்து இதில் செரமிட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்கள் ஸ்கின்னோட பேரியராக இருந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லைக் சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் ரிவ்யூவை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த சன்ஸ்க்ரீனில் நான் பார்க்குற ப்ளஸ்ஸர்லாம் என்ன சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் காஸ்ட். ஸோ நிறைய இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது. பிகினருக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஒன்று. அதே மாதிரி மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகிடும். அண்ட் அடுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்கின் கேர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் காம்போ. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சன்ஸ்க்ரீன் அண்ட் லைட் மாய்ஸ்சரைசர் மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் நான் கிரீஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த ஹெவியாலாம் வந்து இருக்காது ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா. அண்ட் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு யூவி ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா விவோ டெஸ்டட் SPF 50 PA++++ இருக்குது. அதனால் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு நேச்சுரல் ஒரு ஸ்லைட்லி கொஞ்சம் டியூவான ஒரு ஃபினிஷ் வந்து இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வந்து ஒரு க்ரீமி பட் லைட்டாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபார் நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கின் கொஞ்சம் க்ளோவாகவும் இருக்கணும், இந்த ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணுன்றவங்களும் இது வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லைட்டான வந்து ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கலாம் போட்டால். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ப்ளஸ் கெமிக்கல் ஃபில்டர்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்து இது வந்து ஒரு ஸ்வெட் ப்ரூஃபான ஒரு சன்ஸ்க்ரீன் கிடையாது. நீங்கள் ஒரு அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் போகிறீங்க, இல்லை ரொம்ப பீக்கான இந்த சென்னை சன்னு ஸ்வெட்டிங்லலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபில்டர்ஸ் இருக்குது. இதில் ஹைப்ரிட் இன் சென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமனான ஒரு சில நல்ல இதுவும் இருக்குது. ப்ளஸ் கெமிக்கல் ஃபில்டர்ஸுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குது உங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு இது வந்து சூட் ஆகாது. உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கா மாதிரி இருக்கும் ஃபேஸில் போட்டால். ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்ஸ் வரதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் இருக்கும் நீங்கள் வெளில இருக்கிறதுலாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இந்த சன்ஸ்க்ரீனோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா நார்மல் சன்ஸ்க்ரீன் மாதிரி தான். நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் போகலாம். யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி 3 hours ஒன்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ரெகுலர் சன்ஸ்க்ரீன் மாதிரி தான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் ஃபீமேல் 2 பேரும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 499 வரும் 50 கிராம் பேக்கு. அண்ட் உங்களுக்கு இது நைக்கால, பிளிங்கட், பிக் பாஸ்கெட், அப்போலோ ஃபார்மசி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இது வந்து அவைலபிளாக இருக்குது. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே சரி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து வொர்த் தான். பட் இது வந்து பேஸ்ட் அப்பான் யுவர் ஸ்கின்னை பொறுத்து. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ அண்ட் டெய்லி இன்டோர் சன்ஸ்க்ரீன் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். இதே உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அவுட்டோருக்கு போட்டு போகிற மாதிரி வேணும்னா இது வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து எனாஃபாக இருக்காது. அடுத்து வந்து சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் இது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து ப்ளஸ் கொஞ்சம் க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றவங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு இல்லை ஹெவி ஸ்வெட்டிங்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து செட் ஆகாது. மற்ற ஸ்கின் டைப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட்ஸோ அலர்ஜிஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு சன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இந்த க்ரீஸியான இந்த ஷைன் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒயிட் காஸ்ட்டும் வந்து இருக்காது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலூரோனிக் ஆசிடும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டும் வந்து கொடுக்கும். ஒரு நான் ஸ்டிக்கி ஸ்ட்ரெச்சர் அந்த மாதிரி. அடுத்து வைட்டமின் சி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன், மைக்ரோ பிக்மெண்டேஷன் இருக்குன்னா அது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.